அன்றைக்கே ஆஃபீஸ் ஒர்க் முடியறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தோசை மாவு இல்ல. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை ரொட்டி தான் பண்ணியிருந்தேன். குயிக்காக பண்ணிடலாம். அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தி. டயட்டில் இருக்கவங்க கூடயும் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். பாப்புக்குட்டிக்குமே இது ரொம்ப பிடிக்கும். தொட்டுக்கறக்கும் எதுவும் தேவையில்ல. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் வந்து 4 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரேடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு பக்குவத்தில் நம்மளுக்கு வந்து வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஆனியன் கட் பண்ணுற டைம் மட்டும்தான். சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா வேக விடலாம். கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிடலாம்.